பாலிட்டி இந்திய அரசியலமைப்புல ஜுடிஷியரி இன் இந்தியா அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஜுடிஷியரி அப்படின்னா இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்னு அர்த்தம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு சிலபஸ்ல. ஜுடிஷியரி அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் பத்தியும் படிக்கணும், ஹை கோர்ட் பத்தியும் படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுல நோட்ஸும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹைகோர்ட் பற்றி பார்க்கலாம். ஹைகோர்ட் வந்து ஒரு மாநில அரசின் கீழ் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட் வந்து ஒரு மாநில அரசின் கீழ் செயல்படும். இதுல எந்த பகுதியில் இருக்கு ஹைகோர்ட் வந்து எந்த பகுதியில் இருக்கு, என்னென்ன ஆர்டிகல், எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் மாநில அரசாங்கம் அப்படின்னா பார்ட் 6ல 152 இருந்து ஆர்டிகல் 237 வரைக்கும் இருக்கும். இதுல ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகம்னா 52 இருந்து 67 வரைக்கும், 152 இருந்து 67 வரைக்கும். சட்டமன்றம் அப்படின்னா 168 இருந்து 213 வரைக்கும். ஜுடிஷியரி அப்படின்னா 214 இருந்து 237 வரைக்கும். இதுலதான் வந்து ஹைகோர்ட் இருக்கும், மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும், மற்ற கோர்ட்டுகள் இருக்கும், மற்ற நீதிமன்றங்கள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர் இதை பத்தி ஒரு வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. மாநில அரசு அப்படின்னு இருக்கும். அடுத்து நம்ம ஹைகோர்ட் பத்தி பார்க்கலாம். ஹைகோர்ட்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் மாநில நீதித்துறையில ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் எப்போ உருவாக்கப்பட்டது? 26 ஜூன் 1862ல 26 ஜூன் 1862ல விக்டோரியா மகாராணி வழங்கிய கடிதத்தின் மூலம் கொல்கத்தா, மும்பை, சென்னை இந்த 3 இடத்துல, 3 மாகாணத்துல மாநில நீதித்துறை ஹைகோர்ட் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் இந்தியால ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படிங்கிற கணக்குல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 26 ஜூன் 1862ல. ஓகே, அடுத்து 1950க்கு அப்புறம் 1950க்கு பிறகு அண்டை மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் தான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. The High Court of Madras is the second largest judicial complex. நீதித்துறை வளாகம் ஆஃப்டர் லண்டன் அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்ஸ் கொஸ்டின், கண்டிப்பா படிச்சாகணும். அடுத்து உயர் நீதிமன்றம் மாநில நீதித்துறையின் ஒரு தலையாய மையமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது கீழே பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு, பாருங்க. இதுல ஸ்கூல் புக்ல உனக்கு தெரியுமா, டூ யூ நோ, மேலும் அறிந்து கொள்ளுங்கன்னு கொடுத்தா கண்டிப்பா படிச்சாகணும். நான் சொன்னேன்ல, இப்போ 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை மூலமா தான் இந்த கொல்கத்தா, சென்னை, மும்பை உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுல மட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் தான், 2 கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த உயர் நீதிமன்றம்னா என்ன பகுதி? பகுதி 6ல ஆர்டிகல் 214 இருந்து 237 வரைக்கும் இருக்கும். 214 என்ன சொல்லுதுன்னா, there shall be a high court of each state அப்படின்னு சொல்றாங்க. high court for each state, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதான் 214, ஆர்டிகல் 214. இதுல என்னென்ன உயர் நீதிமன்றம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு டேபிள் இருக்கு, அதை அப்படியே லைட்டா பாத்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ கல்கத்தா உயர் நீதிமன்றம், கல்கத்தா, மும்பை, சென்னை இது 3 1862. எந்தெந்த மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம்னு பாத்துக்கோங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் இது ரெண்டும் கல்கத்தாக்கு. அடுத்து மகாராஷ்டிரா, தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ இது எல்லாத்துக்கும் பாம்பே உயர்நீதிமன்றம். இதோட பெஞ்ச் எங்க இருக்குன்னா அப்படியே ஒரு டைம் பாத்துக்கோங்க. பாம்பே உயர்நீதிமன்றத்தோட பெஞ்ச் எங்க இருக்குன்னா பானர்ஜினா கோவால இருக்கு. அடுத்து அவுரங்காபாத், அடுத்து நாக்பூர் இதுல எல்லாமே இருக்கு. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் 1862 தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கு பொதுவா இருக்கு. இதோட பெஞ்ச் எங்க இருக்கு? மதுரை பெஞ்ச் வந்து மதுரையில இருக்கு. அடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1866 உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும். இதோட பெஞ்ச் வந்து லக்னோல இருக்கு பெஞ்ச். ஓகேவா? இதுதான் மிக நீண்ட கோர்ட், மிக பெரிய கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக பழமையான கோர்ட்னா கொல்கத்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. மிக நீண்ட பெரிய கோர்ட் அப்படின்னா அலகாபாத் 1866. இது அப்படியே கொஸ்டின் கேட்கிறாங்க, பாருங்க. அடுத்து வந்து கர்நாடகா வந்து பெங்களூரு, பெஞ்ச் வந்து குல்பர்கா இதெல்லாம் இருக்கு. தார்வாத், குல்பர்கா. அதுக்கப்புறம் மற்றபடி ஜம்மு காஷ்மீரோட கோர்ட் வந்து பாருங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஜம்மு காஷ்மீரோட கோர்ட் வந்து 1928 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப ஜம்மு காஷ்மீர் 2019 ஒரு மாநிலத்தோட அந்தஸ்தை உடைச்சு ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரி 2ஆ மாத்திருக்காங்க. அதனால இந்த கோர்ட் அப்படியே தான் இருக்கு.
ஆனா அந்த ஹைகோர்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஹைகோர்ட் வந்து இப்போ 2019 இருந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் 2 யூனியன் பிரதேசத்துக்கும் பொதுவா செயல்படுது. முன்னாடி ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படிங்கிற 2 யூனியன் பிரதேசத்துக்கு பொதுவா இருக்கு. அடுத்து பஞ்சாப் ஹரியானா 1947 சுதந்திரம் டைம்ல, இப்போ பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது 3க்கு பொதுவானது. அடுத்து இது எங்க இருக்குன்னா சண்டிகர்ல இருக்கு ஹைகோர்ட். அடுத்து பாருங்க லாஸ்டா அந்த அதிக கிளைகளை பகிர்ந்து கொள்ளும் உயர் நீதிமன்றம் எதுன்னு கேட்பாங்க. அஸ்ஸாம்ல உள்ள ஹவுகாத்தி. ஓகே, 1948 அஸ்ஸாம்ல. இது எங்கெங்க இருக்குன்னா எந்தெந்த மாநிலத்துக்குன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதுக்கெல்லாம் பொதுவானது. இது எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல ஹவுகாத்தில இருக்கு. இதோட பிரான்ச் கோஹிமான நாகாலாந்து, அப்புறம் ஐஸ்வால்லாம் மிசோரம், இட்டாநகர் அப்படின்னா ஓகே அருணாச்சல் பிரதேசில் உள்ள இட்டாநகர், இதுல எல்லாமே கிளைகள் இருக்கு. அப்ப அதிக கிளைகளை பகிர்ந்து கொள்ளும் உயர் நீதிமன்றம் எதுன்னு கேட்டா ஹவுகாத்தி. ஓகே, மற்றதெல்லாம் சும்மா அப்படியே லைட்டா பாத்துக்கோங்க. ஒரிசா, ராஜஸ்தான், அப்புறம் கேரளா ஹைகோர்ட் வந்து லட்சத்தீவுக்கு பொதுவா இருக்கும். கேரளா ஹைகோர்ட் லட்சத்தீவுக்கு. லாஸ்ட்ல இப்போ எத்தனை உருவாக்குனாங்க? ஆந்திரா ஹைகோர்ட் வந்து 2019 ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி அப்படின்னு புதுசா உருவாக்கப்பட்டது. 2019 ஆந்திரா ஹைகோர்ட்டுங்கிற இருந்தது. இப்ப என்ன பேர் மாறிடுச்சு அப்படின்னா தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் ஹைகோர்ட் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. அப்போ மொத்தம் இது வரைக்கும் 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. ஓகேவா, 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. லாஸ்டா 2019 தான் நேம் சேஞ்ச் ஆச்சு. ஆந்திரா உயர் நீதிமன்றம்னு இருந்துச்சு. அதோட பிளேஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்கிறதுனால ஆந்திரா உயர் நீதிமன்றத்தை ஹைதராபாத்னு பேர் மாத்திட்டாங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு உயர் நீதிமன்றம் என்னன்னா அமராவதி உயர் நீதிமன்றம். அமராவதி ஆந்திர பிரதேஷ்க்கு. ஓகே, அடுத்து ஒரு பாஸ் கொஸ்டின் பாருங்க. இது முக்கியமான கொஸ்டின். இதுல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் which is the oldest high court? ஓகே, established in 1862 அப்படின்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் மிக பழமையான. இதுல இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க. நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் which is the largest court in the country அப்படின்னா அலகாபாத், உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அலகாபாத் உயர் நீதிமன்றம் 1866 சொல்லியிருப்பாங்க. அடுத்து முதல் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற இடம் எங்கன்னா 1982 குஜராத்ல நடைபெற்றது. முதல் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். விரைவு நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2000 விரைவு நீதிமன்றம். அடுத்து குடும்ப நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஃபேமிலி கோர்ட் 1984. இ நீதிமன்றம் இ கோர்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க? 2005. அடுத்து தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சான்னு சொல்லுவாங்க, த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி 1987. இதப்படிதான் இந்த சட்டத்தின்படிதான் லோக்பால் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட்டது சொல்றாங்க. அடுத்து 1862 3 ஹைகோர்ட் உருவாச்சுல, அது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861. அடுத்து சென்னை உயர் நீதிமன்றம் எந்த நாள்ல உருவாக்கப்பட்டதுன்னா 15 ஆகஸ்ட் 1862. 15 ஆகஸ்ட் 1868. இதுல மதுரை பெஞ்ச் எந்த வருஷம்னு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2004 உருவாக்கப்பட்டது மதுரை கிளை. அடுத்து அமராவதி, ஆந்திராவோட அமராவதி உயர்நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1 ஜனவரி 2019. இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென தனியாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து டெல்லி. டெல்லி அலோன் ஹாஸ் a separate high court அப்படின்னு சொல்றாங்க since 1966. இதே அலகாபாத்னா 1866 அலகாபாத் உயர் நீதிமன்றம்னா. இதே டெல்லி உயர் நீதிமன்றம்னா 1966. அதை குழப்பிக்காதீங்க. டெல்லி உயர் நீதிமன்றம் கால வரிசைப்படுத்தி சொல்லி கூட கேட்பாங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர், யூடி ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் ஹாவ் காமன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக் பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ளது 2019 ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் 1928 உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை உடைச்சு யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. அதனால 2019 லடாக் ஜம்மு காஷ்மீர் ரெண்டுக்கும் காமனா இந்த உயர்நீதிமன்றம் இருக்கு. அடுத்து 7 வடகிழக்கு மாநிலங்களின் பொதுவான உயர்நீதிமன்றம், அதிக கிளைகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எதுன்னு கேட்டா கவுஹாத்தி, அஸ்ஸாம்ல இருக்கு. அஸ்ஸாம் ஹவுஹாத்தில இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் உயர் நீதிமன்றம் பத்தி. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 215 என்ன சொல்றாங்கன்னா உயர் நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பதிவேடுகள் நீதிமன்றம். அடுத்து ஆர்டிகல் 216 என்ன சொல்றாங்கன்னா
உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை பத்தி சொல்றாங்க. காம்போசிஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு உயர்நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறார். இதை கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்கிறாங்க. உயர்நீதிமன்ற நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஈச் ஹைகோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த பிரசிடென்ட். அரசியலமைப்புல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதிகள் எண்ணிக்கை அரசியலமைப்பில் வரையறுக்கப்படவில்லை, குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 216 எண்ணிக்கை பத்தி சொல்றாங்க. அடுத்து 217 என்ன சொல்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீதிபதிகள் நியமனம் 217 1. இந்த தலைமை நீதிபதியை யார் சார் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் தலைமை நீதிபதியை. அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அடுத்து இந்த தலைமை நீதிபதியை யாருடைய ஆலோசனைப்படி நியமிப்பார்னா இந்திய தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், மாநில ஆளுநர், இவங்க 2 பேர்த்தோட பரிந்துரையின்படி நியமிக்கிறாங்க. ஓகேவா? தலைமை நீதிபதியை அவங்க 2 பேர்த்தோட பரிந்துரையின்படி நியமிக்கிறார். அடுத்து மற்ற நீதிபதியை எப்படி நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அப்ப யாரை கன்சல்ட் பண்றாருன்னா இந்திய தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர், மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த 3 பேர்த்தையும் கலந்து ஆலோசித்து நியமிப்பாரு. ஓகேவா? அப்போ உயர் நீதிமன்ற நீதிபதி மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அடுத்த ஆர்டிகல் 217 2 என்ன சொல்றாங்கன்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோட தகுதிகள் பத்தி சொல்றாங்க. தகுதிகள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்கணும், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நீதித்துறை பணியாளராக இருக்கணும். ஓகேவா? அடுத்து 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பதிவு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களோட தகுதிகள் பத்தி சொல்றாங்க. அடுத்து உங்களோட பதவிக்காலம், இதுவும் ஆர்டிகல் 217 2 தான் சொல்றாங்க. பதவிக்காலம் வந்து இப்ப எவ்வளவுனா 65 வயதை எட்டக்கூடாது. ஓய்வு பெறும் வயது 62 வயசு. இதுல உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதை 15வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1963 படி 62ஆக மாற்றப்பட்டது. 60ல இருந்து 62ஆ மாத்திருப்பாங்க. 60 வயசு இருந்துச்சா இனிஷியலா, 60ல இருந்து 62ஆக எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா மாத்தினாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 15வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. ஓகேவா? அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்காலம், இது முக்கியமான கொஸ்டின் கேட்கிறாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னு பாத்துக்கோங்க. அடுத்து ரிமூவல்னா பதவி நீக்குதல். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? எந்த ஆர்டிகல் படி ரிமூவ் பண்ணலாம்? 217 1 ஆர்டிகல். பாராளுமன்ற ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வார். யாரை போல பதவி நீக்கம் செய்வார்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்களெல்லாம் எப்படி பதவி நீக்கம் செய்யறாங்களோ அதே மாதிரி. ஓகேவா? சிமிலர் டு அப்படின்னு சொல்றாங்க. ரிமூவ்ட் இன் த சேம் மேனர் அஸ் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பதவி நீக்கம் பத்தி சொல்றது ஆர்டிகல் 217 1 பதவி நீக்கம் பத்தி சொல்றது. ஓகேவா? அடுத்து தகுதிகள் பத்தி சொல்றது 217 2 தகுதிகள். அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம் பத்தி சொல்றது 217 1. ஓகேவா? இது பாத்துக்கோங்க. 217 நிறைய இருக்கு. அடுத்த கொஸ்டின், அடுத்து 219 18 தேவையில்ல, 219 இதுல என்ன சொல்றாங்கன்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன், உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம். அடுத்து 221 என்ன சொல்றாங்கன்னா ஊதிய மற்றும் படிகள், சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ். அடுத்து 222 டிரான்ஸ்பர் ஆஃப் ஜட்ஜஸ், மாறுதல். அதாவது இந்திய தலைமை நீதிபதி ஆலோசனையின்படி, இவரோட இந்திய தலைமை நீதிபதி ஆலோசனைப்படி மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியை மாறுதல் செய்யலாம். எங்க வேணாலும் ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாறுதல்லாம் 222 இதை மாத்தி பார்த்தா ஒரே நம்பர் தானே வரும். 222 மாற்றி பார்த்தா ஒரே தான் வரும். அதனால மாறுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 223 பொறுப்பு நீதிபதி, ஆக்டிங், மும்மரமா ஆக்ட் பண்ணுவாரு. ஒரு சாதாரண நீதிபதியை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பொறுப்பை வைக்க சொன்னா அவர் மும்மரமா செயல்படுவார். அதை 223. ஓகேவா? சாதாரண நீதிபதியை தலைமை நீதிபதியா நியமிச்சோன்னா பொறுப்பு வகிக்க சொன்னா அவர் மும்மரமா வேலை செய்வாரு. அதை 223 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 224 என்ன சொல்றாங்க? 224 கூடுதல் தற்காலிக நீதிபதி. இதை பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூடுதல் தற்காலிக நீதிபதி, கூடுதல்னா அடிஷனல், தற்காலிகம்னா ஆக்டிங் ஜட்ஜஸ். அடுத்து 224 என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியை தற்காலிகமாக நியமித்தல், ரீ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜஸ். உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜனாதிபதி ஆலோசனையின்படி, ஜனாதிபதி ஒப்புதலின்படி ஓய்வு பெற்ற நீதிபதியை தற்காலிகமாக ஏதாவது அவசர வேலைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா நியமிக்கலாம். ஓகேவா? அதாவது 224 ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்தல். அடுத்து 225 முக்கியம் பாருங்க. உயர் நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு மற்றும் அதிகாரம், இதுல நிறைய இருக்கு. அசல் அதிகார வரம்பு, நீதி பேராணை, மேல்முறையீடு, அப்பல்லேட்டு, கண்காணிப்பு அப்படின்னா சூப்பர்வைசரி, நீதி பேராணை, ரிட்ஸ்,
ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அசல் மேல்முறையீடு, அசல் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உயர்நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு பத்தி சொல்லணும்னா 225. அடுத்து இதெல்லாமே கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. 226 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இதுல பாருங்களேன், உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளிவிடும் அதிகாரம், த பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம். ஓகேவா? இந்த 226ல என்ன சொல்றாங்கன்னா, 226ல அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணைகளை வெளிவிடும் அதிகாரம் இந்த ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு ஓகேவா? அடிப்படை உரிமைக்கு மட்டும் நீதி பேராணை வெளிவிட மாட்டாங்க, மற்ற நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணை வெளிவிடலாம். ஹைகோர்ட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதி பேராணை அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான். சுப்ரீம் கோர்ட் அது ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்னா, அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமே நீதி பேராணைகளை வெளிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைகோர்ட் அடிப்படை உரிமைகளுக்கும் வெளியிடலாம், மற்ற நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணை ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 226, 32 அரசியலமைப்பு சட்ட பரிகார உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு சட்ட பரிகார உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த 32, 226 அரசமைப்பின் ஆன்மா, இதயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 32 தான் அவர் சொல்றாரு, ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 32 சோல் ஆர் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பின் ஆன்மா, இதயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ், ரிட்டோட வகைகள் என்ன இருக்கு? மொத்தம் 5 வகைகள் இருக்கு டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ்ல. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து மேண்டமஸ்னா கட்டளையிடும் நீதி பேராணை, கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஹிபிஷனா தடையுறுத்தும் நீதி பேராணை. செஷியோரரி அப்படின்னா ஆவணக்கேற்ப நீதி பேராணை. வாரண்டோனா தகுதி வினவு நீதி பேராணை. இதை பத்தி என்னென்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், டீட்டெயிலாக படிக்க தேவையில்ல. மெயின்ஸ்க்கு தான் டீட்டெயிலாக படிப்பாங்க. இப்போ ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன? இது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. லத்தீன் மொழியில ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆளை கொண்டு சேர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் ரிட் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் அப்படியே டைரக்டா கேட்பாங்க. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் ரிட் எது, நீதி பேராணை எதுன்னு கேட்டா ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து மேண்டமஸ்னா கட்டளை இருத்தும். ஒரு மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுதான் கட்டளை இருத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தடையுறுத்தும், அதாவது ஒரு நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது, அதாவது தடையுறுத்தும். இட் ப்ராஹிபிட்ஸ் a subordinate court from acting beyond its jurisdiction. Facts about prohibition in India அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆவணக்கேற்பு, 4வது. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய நீதிமன்றங்களுக்கு இடம் ஆணை. இதுதான் ஆவணக்கேற்பு நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய நீதிமன்றங்களுக்கு இடும் ஒரு ஆணை தான் சொல்றாங்க ஆவணக்கேற்ப நீதி பேராணை, செஷியோரரி சொல்றாங்க. அடுத்து குவாவாரண்டோனா தகுதி வினவு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேவா? இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை எதுனா தகுதி வினவும் நீதி பேராணை சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 227 உயர்நீதிமன்றம் தனக்கு கீழ் நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் அதிகாரம், பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் பை ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 228 உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களுக்கு மாற்றும் அதிகாரம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸ் டு ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களுக்கு மாற்றும் அதிகாரம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். அடுத்த ஆர்டிகல் 229 என்ன சொல்றாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் உள்ள அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களின் செலவினங்கள் பத்தி சொல்றாங்க. ஆபீசர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் அண்ட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. செலவினங்கள், ஆபீசர்ஸ், அலுவலர்கள் அதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 230, 31 ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கேட்குறாங்க. உயர்நீதிமன்றத்தின் அதிகார எல்லையை சில யூனியன் பிரதேசங்களுக்கு நீட்டித்தல் அப்படின்னு சொல்றாங்க.
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட் டு செர்டன் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இப்போ கல்கத்தாவோட உயர்நீதிமன்றம் அந்தமான் நிகோபார் யூனியன் டெரிட்டரிக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டோட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பாண்டிச்சேரிக்கு பொருந்தும், அது மாதிரி. அடுத்து 231 முக்கியமானதான். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல் படிதான் பார்லிமெண்ட் சொல்லுது, பார்லிமெண்ட் ஆத்தரைஸ்டு டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. 7வது சட்டத்திருத்தம் 1956, 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றம் அங்கீகாரம். பாருங்க, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இது 3க்கு சேர்ந்து சண்டிகர். அடுத்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், இதுக்கெல்லாம் சேர்த்து கவுஹாத்தி. ஓகேவா? அப்போ 231 படிதான் ஹைகோர்ட் பத்தி முடிச்சாச்சு. அடுத்து கீழமை நீதிமன்றம் பத்தி அடுத்த ஆர்டிகல்ஸ்லாம் வரும். ஓகேவா? 233 என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார். இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார்? ஓகேவா? ஆளுநரோட அதிகாரத்துல இந்த ஆர்டிகல் பத்தி பார்த்திருக்கோம், இங்கேயும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் ஆளுநர் தான். ஆர்டிகல் 233 என்ன சொல்லுதுன்னா, வேலிடேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டெலிவர்டு பை த செர்டைன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஓகேவா? சில மாவட்ட நீதிபதிகள் வெளியிடும் அதிகாரம், அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வேலிடேஷன் பண்றது. ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 234 என்ன சொல்றாங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பர்சன் அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் டு த ஜுடிஷியல் சர்வீஸ். அதாவது நீதிமன்ற சேவைகளுக்காக ஓகேவா, நீதிபதிகள் தவிர மற்ற அலுவலர்களை நியமித்தல் அப்படின்னா ஆர்டிகல் 234. அடுத்து 235 என்ன சொல்றாங்கன்னா, கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். இதுதான் முக்கியமான ஆர்டிகல். 237 வரைக்கும் இதுதான் முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதை மட்டும் பார்த்தா போதும், மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால நான் கொடுக்கல இடையில 36, 37. ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இதுல நம்ம எவ்வளவுதான் படிச்சு முடிச்சாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிக்கணும். The High Court of Judges retired at the High Court Judges retired at the age of High Court Judges எப்போ ரிட்டையர் ஆவாரு? ஓகேவா? 62 ஏஜ் வந்து 62 சொல்றாங்க. 62 எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா மாத்துறாங்க? 15வது அமெண்ட்மெண்ட், 16th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் மாத்துறாங்க. 60 வயசுல இருந்து 62. அடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அமர்த்துவது தொடர்பாக பின்வருவனவற்றை. இப்ப பாருங்களேன், இதுல கொஸ்டின் கேட்கறாங்க. 224 என்ன? இதுல 224 என்ன? இதுல அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க. 224 நம்ம இப்பதான் படிச்சோம்ல, கூடுதல் நீதிபதி, தற்காலிக நீதிபதி அப்படின்னு சொல்றாங்க. 224 124 உச்சநீதிமன்ற நீதிபதி பத்தி சொல்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி 124. அடுத்து 224 அப்படிங்கிறது தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல வரும். 224 உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இப்போ இதை சொல்லலாம். 217 கூடுதல் நீதிபதி. அடுத்து 127 அப்படின்னா தற்காலிக நீதிபதி சொல்லலாம். நான் டிரான்ஸ்லேஷன் மாத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் கீழே இருக்கும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் அட் த ஏஜ் ஆஃப் தெரியும். பம்பாய், கல்கத்தா, சென்னை உயர்நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861. ஓகே, இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861. ஓகே, இதன்படி தான் உருவாக்கப்பட்டது. விக்டோரியா மகாராணி பேரறிக்கையின்படி இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, பொது செயற்துறை நீதிபதி தொடர்பான கீழ்கண்ட எந்த ஒரு கூற்று சரியானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு எல்லைக்கு உட்படாது. வரம்பெல்லைக்கு உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு பண்ண முடியாது, ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? நீதித்துறை. 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறையை சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஹைகோர்ட் பத்தி கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, இதுல ரிட்டு வந்து ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னா, ரிட்டு சுப்ரீம் கோர்ட்னா ஆர்டிகல் 32. அடுத்து சூட்ஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னா, சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட்னா, சூட்டுனா 300ன்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல் 300. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்னா 226.
சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கு அப்படியே தமிழ்லையும் கீழே இருக்கும். உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை, அரசாங்கத்துக்கு எதிரான வழக்குகள், சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. உயர்நீதிமன்ற நீதி பேராணை, நீதி புலனாய்வு அதிகாரம். அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னல, மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார்? கவர்னர் பற்றி சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 233 படி தான் மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்து, உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார்? ஓய்வு பெறும் வயதுன்னு முன்னாடி கேட்டாங்க. இப்போ எத்தனை வயது வரை பதவி வைப்பார்னா 62 வயசு வரைக்கும் இருப்பார். உச்சநீதிமன்றம்னா 65 வயசு பார்த்துக்கோங்க. உச்சநீதிமன்றம்னா 65. அடுத்து, அந்தமான் நிகோபர் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அந்த எல்லையும் பார்த்துக்கணும், எந்தெந்த நீதிமன்றம் பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அந்தமான் நிகோபருக்கு கல்கத்தாவோட உயர்நீதிமன்றம் தான் பொருந்தும். ஓகேவா? கல்கத்தா உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம்னா பாண்டிச்சேரிக்கு. அடுத்து, நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? ஆர்டிகல் 50 படி தான் பிரிக்கப்பட்டது. 50-50 அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டதுன்னா ஆர்டிகல் 50. அடுத்து, இது குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டாங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்திய நீதித்துறையானது சுதந்திரமானது, ஓகேவா, மற்றும் ஒருங்கிணைந்தது சுதந்திரமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஒருங்கிணைந்தது சுதந்திரமானது. சுதந்திரமானது மட்டும் கிடையாது, ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது ரெண்டுமே சொல்லுவாங்க. இந்திய நீதித்துறை, ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட். அடுத்து பாருங்க, இது முக்கியமான கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்போது தொடங்கப்பட்டது? தொடங்கப்பட்ட ஆண்டு 2004 சொல்லியிருந்தோமா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் கொஸ்டின். இந்த மாதிரி கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதுல 4 கூற்று கொடுத்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. நீதிமன்ற அவமதிப்பிற்கு நீதிமன்ற அவமதிப்புக்கு உயர்நீதிமன்றத்துக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. ஓகே, கோர்ட் அவமதிச்சோன்னா அதுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட சட்ட சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்க அதிகாரம் இருக்கிறது. ஓகேவா? இந்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிங்க. இதுல எது சரின்னு கேட்குறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட சட்ட சம்பந்த கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்க அதிகாரம் இருக்கிறது கிடையாது, தவறு. அடுத்து, குடியரசுத் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் ஆளுநராக அனுப்பப்பட்ட சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்க அதிகாரம் இருக்கிறது, தவறு. ஏன்னா சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஆலோசனை சட்டமன்றத்தில் தான் வழங்குவாங்க, இங்கே வழங்க மாட்டாங்க. அடுத்து, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு அதுக்கு ஆலோசனை வழங்க. சட்ட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆலோசனை வழங்கினா ஆர்டிகல் 143 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குங்க, இங்கே கிடையாது. அதனால 2, 3 தவறு. அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துவதற்காகவும் மற்ற நோக்கங்களுக்காகவும் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் இருக்கிறது. ஆர்டிகல் 226 படி பார்த்தோம். அப்போ 1, 4 கரெக்ட், 1, 4 கரெக்ட். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது மாதிரி கூற்று காரணத்துல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுவும் அதே கொஸ்டின் தான், ஆனா கொஞ்சம் லைட்டா மாத்தி கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். உயர்நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை வழங்குதல் கரெக்ட். சொன்னதை அப்படியே மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், இது தவறு. இந்திய குடியரசுத் தலைவர்ல இருந்து ஆலோசனை சுப்ரீம் கோர்ட்டு தான் கேட்பாங்க. மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனை கேட்டால் அதை வழங்கலாம், தவறு. மாநில ஆளுநருக்கும் ஒரு ஆலோசனை வழங்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து, அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான சில பேராணைகளை பிறப்பிக்கலாம், கரெக்டுங்க. மேலே சொன்ன கொஸ்டின் தான், அதை அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ 1, 4 மட்டும் தான் கரெக்ட், சரியான கூற்று. பாருங்க, இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து, மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம், மும்பை ஹைகோர்ட்னு சொன்னல. மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான உயர் நீதிமன்றம் எது அப்படின்னா மும்பை உயர் நீதிமன்றம், மும்பை ஹைகோர்ட். அடுத்து, இந்த ஃபேமிலி கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க? கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சொன்னல. ஃபேமிலி கோர்ட், குடும்ப நீதிமன்றம் 1984. சட்ட சேவைகள் அதிகாரம் 1987. அடுத்து, சமூக பதிவு சட்டம் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. அடுத்து, டெல்லி சிறப்பு காவல் சட்டம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஃபேமிலி கோர்ட், குடும்ப நல நீதிமன்றம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது?
அடுத்து பாருங்க, இந்த கோர்ட்டு கொடுத்துட்டு கால வரிசைப்படுத்தி படி கேட்கிறாங்க. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். இதுல வந்து தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் தான் லாஸ்ட் 1966. ஓகேவா? அதுக்கு முன்னாடி பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டு தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரிசா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான். ஓகே, லாஸ்ட் டெல்லி. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கிற கொஸ்டின். 62. நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்குறாங்க. நீதி பேராணைகளை எண்ணிக்கை என்ன? மொத்தம் 5 சொல்லியிருக்கோம். 5 நீதி பேராணைகள் இருக்கு. HMPCQ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டபஸ், ப்ராகிபிஷன், செஷியோரி, குவா வாரண்டோ. இந்த 5 நீதி பேராணைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நீங்க படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாதான் நம்ம ஈஸியா கொஸ்டின் அடிக்க முடியும். ஈஸியா நம்ம டாப் 50 ரேங்க் வாங்க முடியும். இது மாதிரி பாலிட்டியில நீங்க என்னென்ன டாபிக்லாம் பார்க்கலையோ அது எல்லாமே பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. தேங்க்யூ.